வணக்கம் இணையர்களே, இது பிரபஞ்சம் சேனலில் இருந்து நிவேகா. மண்ணெடுத்து கோயில் கட்டுதல் கிராம தெய்வ வழிபாட்டில் மிக முக்கிய மரபு. தங்கள் பூர்வீக கிராமத்திலிருந்து மாறுபட்டு வேறு பகுதிகளுக்கு விடுக்குச் சென்று சீரும் செழிப்புமாக வாழும் மக்கள் தங்கள் தலைமாடு காக்கும் மூத்தோனுக்கு வாழும் நிலையிலேயே கோயில் கட்ட விரும்பினால் பூர்வீக கோயிலிலிருந்து மண்ணெடுத்து வர வேண்டும். அதையே மூல மண்ணாக கொண்டு கோயிலை எழுப்ப வேண்டும். திருச்சி காவிரி கரையில் பிறந்த காத்தவராயன் நெல்லை சீமையின் குக்கிராமத்தில் கோயில் கொண்டாலும், தென் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கருப்பன் கொங்கு மண்டலங்களில் கோயில் கொண்டாலும், பாண்டிய நாட்டு காவல் தெய்வமான பெரியாச்சி தஞ்சை மாவட்டத்து கிராமத்தில் காவல் தெய்வமாக வீற்றிருந்தாலும், அவர்கள் அமர்ந்திருக்கும் பீடத்தின் இடையில் பூர்வீக மண் உறைந்திருக்க வேண்டும். கிராம கோயில்களில் பூசாரி என்பவர் ஒரு ஏவலால் அவர் வழி உத்தரவிடுவதும் செயலாற்றுவதும் தெய்வங்கள் தான். வேறொரு நிழலில் வாழும் குஞ்சுகளை துஷ்ட உயிர்களிடமிருந்து எதிர்வரை சக்திகளிடமிருந்து காத்து தலைமுறை செழிக்க செய்யும் தேவையை உணர்ந்து பிடிமண் அள்ளி கொடுக்கின்றன தெய்வங்கள். அப்படி தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் பிடிமண் கொடுத்து பல்லாயிரம் குடும்பங்களின் காவல் தேவதையாக வேர்விட்டு பரவெடுக்கிறார் கோடியம்மன். கோடியம்மன் பற்றி புராணங்களில் சில செய்திகள் உண்டு. இந்த அம்மனின் பிரதான கோயில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் கருத்தரைக்குட்டை அருகே அமைந்துள்ளது. இவளே தஞ்சையின் முக்கிய காவல் தெய்வமாக விளங்குகிறாள். வணக்கம்.